ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது. அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்களை விட்டு ஒருபோதும் அரசியல் விலகாது. நான் ஆசிரியர் வே மணிவாசகன், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். போராட்டம் 1992 செப்டம்பர் போராட்டம். அண்ணா சாலை மறியல், 3 நாள் சாலை மறியல். 3ஆம் நாள் நான் வேலூர் சிறையில் 1430 முதுகலை ஆசிரியர். 3ஆம் நாள் ஒரு 8 நாட்கள் வேலூர் சிறையில் இருந்திருக்கிறது. சிறையில் இருந்த பொழுதும் என்ன கோரிக்கை வைத்தமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசு என்பது, அதுவும் தமிழகத்திலே உள்ள அரசு என்பது ஒரு மாய வலையில் உள்ள அரசு. இன்றைக்கு திராவிட மாடல் உண்மையிலே அது மாதிரி அரசு தான். ஒரு உண்மையான தமிழக மக்களுக்கான, ஆசிரியர்களுக்கான, அரசர்களுக்கான அரசு அல்ல. அது எல்லோருக்கும் தெரியும். இங்கே ஒரு மனநோய் இருக்கிறது தமிழகத்திலே. மக்களை விட ஆசிரியர் அலுவலர்களுக்கு கருணாநிதி ஆட்சி வந்தால், திமுக ஆட்சி வந்தால் அனைத்தும் செய்யும் என்ற ஒரு மனநோய் இருக்கிறது. நான் அதை 90 பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதிகமான பாதிப்புகள் என்று வருகின்ற பொழுது அது திமுக தான். ஊதியக்குழுவில் கூட பல இடையூறுகளை ஏற்படுத்தித்தான் ஊதியக்குழு அறிவிக்கப்படும். ஊதியக்குழு அறிவிக்கப்படுகின்ற பொழுது இவர் இருப்பார் ஆட்சியில். அப்படித்தான் முதுகலை ஆசிரியர் 2009 மிகப்பெரிய பாதிப்பு, இடைநிலை ஆசிரியருக்கு மிகப்பெரிய பாதிப்பு. எனவே செய்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களில் ஒருவன், என்னை விட இல்லை, கலைஞர் கருணாநிதி அரசை விட எதுவும் செய்யாது என்ற சொல்லாடல்கள் இருக்குமே தவிர, எப்படி திராவிடம் பொய்யானதோ அதே போல திமுக ஆட்சியிலே பொய்யாடல்கள், பொய்களும் பரம்பியிருக்கும். இந்த நிலையிலே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஆசிரியருடைய எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கிலே அதிகப்படுத்தப்படும். அதே போல தன்பங்களிப்பு ஓய்வு என்பது முதற்கட்டமாக ஒழிக்கப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரப்படும். எந்த இடையூறும் இல்லாமல் ஆசிரியர் அலுவலர்கள் பணி செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சி அரசியல் முன்னெடுத்து நடத்தி காட்டும். அதனை நடத்துகின்ற பொழுதுதான் மக்களுக்கு புரியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடும். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.